ஹே மக்களே, வெல்கம் பேக் டு த கோடிங் பாஸ் சீரீஸ். ஸோ நம்ம இந்த வாரம் வந்து ஹேக்கர் ரேங்க் தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. நம்ம போன வாரம் வந்து ஹேக்கர் ரேங்க் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போது நம்ம ஒரு பேசிக்காக பார்த்தோம் அதை பற்றி. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங்குள்ளே போய் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த வாட்டியும் நம்ம ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது பேசிக் ஈஸியிலே போகலாம். நம்ம ஈஸியில் போயிட்டு ஏதாவது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். ஜஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் தான் நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டோம். எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறது, கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னது, இந்த இன்புட் ஃபார்மேட்லாம் என்னது, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஏன் இம்பார்ட்டண்ட், ஒரு சாம்பிள் இன்புட் எப்படி புரிஞ்சுக்கணும், சாம்பிள் அவுட்புட் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த இந்த எடிட்டர் பாக்ஸ்னால் என்னது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போன இதிலே பார்த்துட்டோம். ஸோ இந்த இதுலேயும் நான் ஓரளவுக்கு பேசிக்காக சொல்கிறேன். ஏன்னா போக நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ இந்த இதில் ப்ராப்ளம் புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான் இது. இதுக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்லாம் கூட நான் நிறைய கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து அண்ட் அரே இஸ் அ டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். அரே பற்றி என்னன்னு சொல்கிறாங்க. அரேனா என்னது, அரே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அரே பற்றி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து in an array A of size n, each memory location has a unique index that can be referenced as. ஸோ அரேனா என்னதுன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு படிங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு சொல்யூஷன் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அன்பாஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ப்ராப்ளம் சால்விங் எப்போ இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாச்சும் உங்களை திங்க் பண்ணி நீங்கள் ஸ்டக் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி தான். சொல்யூஷன் பார்த்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கான அவுட்புட்டை நீங்கள் எழுதுங்க உட்காந்து. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அன்பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வரீங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளில் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போகிறோம், அரேவை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக இங்கே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு புரியுது. இதில் பெருசாக நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதை பற்றி. ஸோ ஒரு அரே கொடுத்துட்டாங்க, அதை ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சிம்பிளாக இதான் பண்ண போகிறீங்க. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. பட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரேயில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கலாம், அரேயோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கும். அரேயோட சைஸ் 10⁻³ வரைக்கும் இருக்கும். 10⁻³ ஒரு நம்பர் வரும் இல்லையா, 10 ஸ்கொயர் என்ன நம்பர். ஸோ 10⁻³ என்ன நம்பர் வருதோ அரேவோட சைஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த சைஸ்லாம் கூட மேட்டர். ஏன்னா நம்ம வந்து எந்த இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், வேரியபிளை இன்டீஜராக லாங்கில் ஸ்டோர் பண்ண போகிறோமா அப்படின்றதுக்காகலாம் தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் ஆகும். நம்ம இதில் பெருசாக அவ்வளோவா இதாகாது, ஏன்னா இது ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் நம்ம ரொம்ப பார்க்க தேவையில்லை இதில். அதெல்லாம் போக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை இங்கே பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள் சொல்யூஷன்ஸை எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆப்டிமைஸ்டான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணுது, பேசிக்காக வந்து ஒரு ரிவர்ஸ் அரே சிம்பிள் ப்ராப்ளம் தான்ப்பா. பின்னாடி இருந்து ஒரு நம்பரை எடுக்க போகிறேன், எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன், இல்லைனா புது அரேயில் போட போகிறேன். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்லேயே பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அரேனா 143. ஸோ 143 ஒரு அரே கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு என்ன தோணும், அரே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ அரே, ரிசல்ட் அரேன்னு ஒரு ரிசல்ட் அரே கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ரிசல்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் அரே கிரியேட் பண்ணிட்டு இது 1/1 ஃபார் லூப் போட்டு இது 1/1 நம்ம போகலாம். 1/1 நம்ம போகிறப்போ என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ்லேருந்து போகணும். ஆக்சுவலாக ரிவர்ஸ்லேருந்து போகலாம் 1/1 அப்படின்றத நீங்கள் நம்ம வச்சுருப்பீங்க பாயிண்டரை. ஃபார் லூப் போட்டு பேக்கில் இருக்க ஒரு நம்பர் எடுப்பீங்க. ஸோ எடுத்து புது அறையில் போடுவீங்க. ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட்டில் நம்ம 1/1 நம்ம பேக்லேருந்து ஃபார் லூப் போட்டோம்னா நமக்கு இதான் ரிசல்ட், அவுட்புட் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இப்படி பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான அப்ரோச், நமக்கு எடுத்தோன்னு தோன்ற அப்ரோச். ஸோ இந்த சிம்பிள் அப்ரோச் நீங்களே பண்ணிடுவீங்க. சரியா, இதை நீங்களே ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒரு கொஞ்சம் பெட்டரான அப்ரோச், கொஞ்சம் ஆப்டிமைஸ்டான அப்ரோச் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ ஆன்சர் பண்ணுறப்போ உங்களோட இது ஒரு கெத்து இருக்கும். ஓகே, இவங்க நான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அந்த அப்ரோச் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்டெப்ஸை என்ன பண்ண போகிறோம், என்ன அப்ரோச்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அரேவோட சைஸ் வந்து நமக்கு வந்து இன்டீஜரில் வரலாம், ஈவனாக வரலாம், இல்லைனா ஆடில் வரலாம். ஸோ 2 தான் பாசிபிலிட்டி. நம்பர்ஸில் என்ன இருக்குது, ஈவன் ஆட் தான் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ அரே வந்து இங்கே என்ன வந்திருக்கு, இன்புட்டில் 4 நம்பர்ஸ் வந்திருக்கு அரேயில். ஸோ இது வந்து ஒரு ஈவன் அரே கரெக்டாக. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் அரேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ரிவர்ஸ் தானே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இப்படி ஒரு அரே இப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆஃபாக பிரிங்க அந்த அரேவை. ஸோ ஆஃபாக பிரிச்சிட்ட அப்புறம் 2 நம்பர் இங்கே இருக்கும், 2 நம்பர் அங்கே இருக்கும்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்க நம்பர் இங்கே போகணும், இங்கே இருக்க நம்பர் இங்கே வரணும். ஸோ அரேவோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு அதான லாஜிக், சிம்பிள் லாஜிக் அதானே. நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பரில் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் எடுத்து எழுதி பாருங்கள், நமக்கு அந்த லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நான் ஈவன் நம்பரில் நிறைய இன்புட்ஸ் காட்டுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பென் அண்ட் பேப்பரில் எழுதி பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு அரே இருக்குது. ஒரு எத்தனை எடுத்துக்கலாம், இந்த வாட்டி வந்து நம்ம ஆறு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 6 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம 2ஆக பிரிச்சுருவோம். நான் சொன்ன அப்ரோச் படி ஃபஸ்ட் டைம் 2ஆக பிரிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் லாஸ்ட்டில் போகும், இந்த எலமெண்ட் இங்கே வரும். ஸோ ரிவர்ஸ்னா அதானே. ஸோ இந்த எலமெண்ட் இங்கே போகும், இது இங்கே வரும், இது இங்கே போகும், இது இங்கே வரும். ஸோ இப்போ எழுதி பாருங்கள், 2 இங்கே போய்டும், 9 இங்கே வந்துடும். அப்போ என்ன ஒரு 9 இங்கே இருக்கும், 2 வந்து இங்கே போயிருக்கும். ஸோ இப்போ வந்து 1 இங்கே அங்கே போய்டும், 8 இங்கே வந்துடும். ஸோ இப்படி 8 வந்துடும், இங்கே 1 இருக்கும். இப்போ என்ன வரும், 5ம் 6ம் ஸ்வாப் ஆகிடும். ஸோ என்ன வரும், 6 5. ஸோ அரே ரிவர்ஸ் ஆகிடுச்சா, கரெக்டாக இருக்கா. 9 8 6 5 1 2 கரெக்டாக இருக்கா கீழே. ஸோ இந்த அப்ரோச் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த அப்ரோச் இதுவும் சிம்பிள் தான், கோடிங்கில் பண்ணுறது. இதுதான் அப்ரோச் அப்படின்றத நம்ம இன்டர்வியூவில் சொன்னோம்னா நமக்கு சூப்பராக லைக் ஓகே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு இன்புட் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஈவன் வந்தால் நமக்கு புரியுது அப்படின்ட்டு. ஸோ ஆட் நம்பர் ஆஃப்ஸ் லைக் ஆட்னு என்ன சொல்கிறேன்னா, இப்போது இன்புட் வந்து இப்படி இருக்குது, 1 2 5 3 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லென்த் வந்து நமக்கு ஆடில் இருக்குது. ஸோ ஈவன் லென்த் இல்லை, ஆட் லென்த். புரியுது இல்லையா. ஆட் லென்த்தில் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, திருப்பி நீங்கள் டிவைட் பை 2 பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா அரேலேருந்து இப்படி சின்னதாக பிரியுது இல்லையா. அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆடாக இருந்தால் கூட அதே லாஜிக் தான். நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பரை விட்டுறணும், அவ்வளோதான். நீங்கள் கண்டுக்காதீங்க. அப்படியே அரேவை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்வாப் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட் எலமெண்ட் நீங்கள் திருப்பி இதை ஸ்வாப் பண்ணுங்கள். நடுவில் இருக்க நம்பரை நம்ம கண்டுக்கவே போகிறதில்ல, அப்படியே தான் விட போகிறோம். ஸோ அதே லாஜிக் தான். இப்போ கரெக்டாக வருமா நம்மளுக்கு. ஸோ 2 இங்கே வந்துடும், 1 இங்கே போயிடும், 3 இங்கே இருக்கும், 4 இங்கே போயிடும், 5 அங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். டிவைட் பண்ண போகிறோம், ஸ்வாப் பண்ண போகிறோம் தான். நமக்கு அது லைக் ஒரு ஈவனாக வந்தாலும் சரி, ஆடில் வந்தாலும் சரி, அரேயோட லென்த். ஸோ இதுக்கான சொல்யூஷனை பார்த்துடலாம். டக்குன்னு சொல்யூஷன் நான் முடிச்சிட போகிறேன். ஏன்னா இது சிம்பிள் லாஜிக். இது எப்படி நம்ம கோடில் பண்ண போகிறோன்றதான் மேட்டர். இது டக்குன்னு நம்ம வந்து கோடில் பார்த்துடலாம் இப்போது. ஸோ நம்ம இப்போ கோடு விண்டோக்கு போயிட்டு நான் ஜாவா செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஃபார் லூப்பில் முடிய போகுது. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோட் இருக்குது. இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணுங்கள். ஸோ நம்ம எங்கே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்குள்ளே மட்டும்தான். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி நமக்கு வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்கே நடக்கும். ஸோ நம்மளோட லாஜிக்கை இந்த மெத்தடில் மட்டும் நம்ம எழுத போகிறோம் இப்போது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்புட் அரே ஒன்று வருது. இந்த அரேவை வாங்கிட்டு இந்த அரேவை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணி அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இப்படி. ஸோ இங்கே ஒரு அரே வரும், அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பாருங்கள், ஒரு இன்டீஜர் அரே. ஸோ நம்ம இந்த லாஜிக் டேட்டா போயிடலாம். நம்ம வந்து இப்போ அந்த அரேவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான லாஜிக்கு தேவை. ஃபஸ்ட் நமக்கு லென்த் ஆஃப் த அரே தேவை. ஸோ அரேவோட லென்த்தை வந்து அரே டாட் லென்த்துன்னு போட்டால் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் த அரேவை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி 1 by 1 போகும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் த அரேவை பண்ணுறதுக்கு நமக்கு லைக் லெஸ் தென் லென்த் டிவைட் பை 2. ஏன்னா பாதி அரே தான் நம்ம வந்து 1 by 1 போக போகிறோம். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அரேவை ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் நம்ம ஐட்ரேட் பண்ணி போவோம். பக்காவா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சொல்யூஷன் வந்து ஓவர் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாதி அரேக்கு 1 by 1 வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்வாப் பண்ணுற லாஜிக் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஸ்வாப் பண்ணுற லாஜிக் பார்த்துடலாம். ஸ்வாப் பண்ணுற லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவை ஒரு டெம்பரரி வேரியபிள், நம்ம நம்பரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட் ஆஃப் த அரேக்கு வந்து பின்னாடி இருக்க செகண்ட் ஹாஃப்லேருந்து நம்பர் எடுத்துகிட்டு வர போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், லென்த் -1ன்னு போட்டால் லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே -iன்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி எலமெண்ட் அப்படின்ற மாதிரி டைனமிக்காக நம்ம அரேக்குள்ளே ஸ்வாப் ஆகிடும். அதுக்கான லாஜிக் தான் இது. ஸோ இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டில் மாற்றுறோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டை தரோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை தரோம் சாரி. ஆனால் வந்து நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எங்கே எடுத்து வச்சுருக்கோம், டெம்பரரி வேரியபிள் எடுத்து வச்சுருக்கோம். இதை தான் கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம அரேவை கரெக்டாக ஸ்வாப் ஆகிறோம். இப்போ பக்காவாக ஸ்வாப் ஆகிட்ட அப்புறம் நம்ம அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிட்டா நமக்கு அவுட்புட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துடும், அதனால தான் கோடு ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகணும். பக்கா நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இந்த டெஸ்ட் கேஸ்லாம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட் கேஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்போ தான் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ, பை. அண்ட் லாஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி விஷஸ்.
நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் குரூப் காலேஜ் குரூப்லாம் இருந்துச்சுன்னா காலேஜ் குரூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். எஜுகேஷன் கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் எப்போயுமே கம்மி. ஸோ அதனால தான் வந்து திருப்பி சொல்கிறேன், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நம்ம சேனலே வந்து பார்த்திங்கன்னா கோடிங் பாஸ்னு ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு. அந்த சீரிஸில் நம்ம இது பார்க்குறோம். தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இருக்குது, HTML ஜாவா டியூட்டோரியல்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து அதெல்லாம் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த வீடியோஸை பார்த்து டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ, பை.